வன்மத்த கட்டமைச்சு, அத ஒரு உண்மை போல ஒரு ஒரு சூழல நீங்க கையாள்வதற்கு, சமூக நீதி பேசக்கூடிய அரசு அத மாரி ஒரு போக்குல நீங்க கையாள்வது தவறுன்றத பொதுக்குழு கண்டிச்சிருக்கு. அதுக்கான ஒரு கண்டன தீர்மானத்த கொண்டு வந்திருக்குது. அதாவது இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்த நம்பி இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களுடைய தம்பி, தங்கைகள் ஒவ்வொருத்தரும் என்ன என்னன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில, நீங்க மிகப்பெரிய ஒரு கட்டமைப்ப உருவாக்கி, இந்த மாரி கரூர் சம்பவத்துக்கு முழு காரணமும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான், தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்த நீங்க கட்டமைக்கிறதே மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அவலப்பெயரை ஏற்படுத்துவதற்காக. அதுல அது இல்லன்றத அது பறைசாற்றுது. அது அதற்கான உரிமை. பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு இருந்தபோது, மறுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்குல்ல. அப்ப தவறான செய்திகள சுட்டிக்காட்டாதீர்கள்னு அவர்கள் கண்டிக்கிறாங்க. இது ஜனநாயக போக்குன்னு நான் சொல்றேன். ஜனநாயக போக்கு அப்படின்னாலும் கூட, இது ரொம்ப தாமதமா செய்றீங்களே அப்படிங்கிற மாரி தான் இப்ப அது பார்க்குறேன். அவர்களுடைய கட்சி. அவர்களுடைய பொதுக்குழு நடக்கும்போது பண்றாங்க. இவர்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்கு மறுநாளே ஒரு பொதுக்குழுவ நடத்தி பொதுக்குழுல எப்ப நடக்குதோ, அதுல தீர்மானம் வாசிப்பது எல்லாருக்குமே இயல்பான ஒரு விஷயம். அது நடந்திருக்கு. கரூர் சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள சந்திச்சிருக்கிறாங்க. வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து தொண்டர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர்கள் அணி உருவாக்கப்பட்டிருக்குது. அது எல்லாத்துக்குமே நிர்வாகிகள் போடப்பட்டிருக்குது. தொடர்ச்சியான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போய்க்கிட்டு இருக்குது. அப்போ போகும்போது அடுத்த பொதுக்குழு நடக்குது. பொதுக்குழுல தீர்மானம் நடக்குது இயல்பு தானே. ஒண்ணும் பெரிய தாமதங்கள் இல்லையே.